வார்த்தை கேள்விப்படுறோம். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற கலைக்கு பேர் தான் மினிமலிசம். 1960 யூஎஸ்ல கலை வடிவில் இது ஆரம்பிச்சுது. பிளாக் ஒயிட் அந்த மாதிரி பேசிக் கலர்ஸ், அதுக்கப்புறம் கோடு சதுரம் வட்டம் அந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸ் இதெல்லாம் வச்சு கலைப்படைப்புகளை உருவாக்குறத மினிமலிஸ்டிக் ஆர்ட்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த மினிமலிசம் நம்ம லைஃப்ல எல்லா ஆஸ்பெக்ட்லையும் வந்து நம்ம லைஃபையே செழுமைப்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் ஃபைனான்ஸ் எடுத்துக்கலாம். நாளைக்கு பணத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கவலை இல்லாமல் வாழ்கிறதான உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நம்மளுக்கு கொடுக்கறது குறைவான தேவை நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிற இந்த மினிமலிச கோட்பாடு தான். இன்னைக்கு நம்மளை சுற்றி நம்ம பார்க்குறது என்ன? ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கும் ஒரு சின்ன ஃபெஸ்டிவலுக்கு கூட அளவுக்கு அதிகமான செலவு, ஆடம்பரமான ஆர்ப்பாட்டமான செலவுகள். நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்க, ஒரு தரம் அல்லது 2 தரம் போட்டுட்டு அலமாரில் குமிச்சு வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸஸ், ஒரு தொட்டும் தொடாமலும் தூசி படிஞ்சு பாதி படித்து படிக்கவே படிக்காமல் இப்படி நிறைய புக்ஸு, ஓடிடி காலத்துக்கு முந்தி வாங்கின சிடிஸ் டிவிடிஸ், ஹேண்ட்பேக், ஷூஸ், ஃபோன்ஸ், ஆக்சசரிஸ், வாட்சஸ், இன்னும் வீடு நிறைய ஃபர்னிச்சர். கிச்சன் பக்கம் போனால் தட்டு, தம்ளர், கரண்டி, பாத்திரங்களுக்கு அளவே இல்லை. ஏன் வாணலி 7-8 வாணலி இருக்குது. நாய் ஒரு பக்கமாக படுத்து தூங்குற நாய்க்கு கூட விதவிதமான விளையாட்டு பொருட்கள். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷாப்பிங் போதைக்கு அடிமையாகிறோம் அப்படிங்கிறது தான் காமிக்குது. இதுக்கு மாற்று மருந்தாக வந்திருக்கிறது தான் மினிமலிசம். அதுக்காக மினிமலிசம்னா காசை கட்டியாக பிடிச்சிட்டு நான் எதுக்குமே செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற கஞ்சத்தனமும் இல்லை. ரொம்ப முக்கிய தேவைகளுக்கு கூட தேடி தேடி நான் அடிமட்ட விலைக்கு கிடைச்சாதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிற சிக்கனமும் இல்லை. ஒரு பொருள் தேவைதானா அப்படின்னு தீர்க்கமாக யோசித்து வாங்குகிற பழக்கம். இந்த மினிமலிசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி சில கேள்விகளை தங்களை தாங்களே கேட்டுக்கிறாங்க. இந்த பொருள் எனக்கு தேவைதானா? நான் இதை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுவேனா? நான் எதுக்கு இதை வாங்க விரும்புகிறேன்? இதனோட ஆசையா, தேவையா, இல்லை அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வாங்க விரும்புகிறேனா? அப்படிங்கிற கேள்விகளை நம்ம கேட்டும்போது செலவு குறைஞ்சு செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். சரி, ஷாப்பிங் தவிர வேறு எங்கெல்லாம் இந்த மினிமலிசம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வர்றது கடன்கள். அஃப்கோர்ஸ் வெஹிக்கிள் லோன், எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன், இந்த மாதிரி கடன்கள்லாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நகர்த்தவும் முடியாது. அண்ட் இந்த கடன்கள்லாம் நம்ம வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல கடன்கள். அதனால் நம்ம அதை பற்றி விட்டுருவோம். சின்ன சின்ன கடன்கள், ஒரு செல்ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு இஎம்ஐ, ஒரு டிவி வாங்குறதுக்கு ஒரு இஎம்ஐ, இப்படி சின்ன சின்னதாக கடன் சேர்த்துட்டே போகிறோம். நிறைய இஎம்ஐ கட்ட வேண்டியது வந்துடுது. மறதியாலேயோ இல்லைன்னா பணப்பற்றாக்குறையாலேயோ 1-2 கட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஒரு ஸ்னோபால் எஃபெக்டில் சேர்ந்து நம்மளையே முழுகடிச்சிருது. ஸோ என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன கடன் வாங்கி அதை முழுசாக கட்டி முடித்த அப்புறம்தான் அடுத்த சின்ன கடன் வாங்குவேன் அப்படின்ற கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்தாப்பில் வர்றது கிரெடிட் கார்டு. ஒரு 4-5 கிரெடிட் கார்டு வச்சு ஜகிள் பண்ணி லைஃபையே ஒரு சர்க்கஸ் மாதிரி சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எது என்னைக்கு இருந்தாலும் ஒரு ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஸோ என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற 2 கார்ட்ஸு, கட்டணங்கள் குறைவாக இருக்கிற 2 கார்ட்ஸை எடுத்து அதை மாத்திரம் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் நம்ம சரண்டர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அக்னாலஜ்மெண்ட் வாங்குறதுக்கு மறக்காதீங்க. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ஸ். நம்ம ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போனாலோ இல்லை சிட்டிலேயே ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போனாலோ பழைய அக்கௌண்ட்டை விட்டுட்டு புதுசாக அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடுறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம பேர்லேயே நிறைய எஸ்பி அக்கௌண்ட்ஸ், ஒரு 7-8 எஸ்பி அக்கௌண்ட்ஸ், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பேலன்ஸோட வேறு வேறு இடங்கள்ல இருக்குது. இதுக்கு என்ன வட்டி வரப்போகுது சொல்லுங்கள் முதல்ல. ரெண்டாவதாக, எப்பயோ அப்பி தப்பி அது மினிமம் பேலன்ஸ்க்கு கீழே வந்துடுச்சுன்னா பெனால்ட்டி போட்டு அவ்வளோ பேலன்ஸும் காலியாக போயிடும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குதுன்னு லிஸ்ட் எடுத்து ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு, ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கு, அவ்வளோ மாத்திரம் நம்ம அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டு மீதியெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வர்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ்னால் கம்பெனிஸ். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க 7 வருஷம் வச்சுருக்கணும், லாங் டேர்ம் வாங்கிட்டு மறந்துடுங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னா கூட அதெல்லாம் அப்பப்போ ரிவ்யூ பண்ணாமல் முடியாது. அதுக்காக அப்படியே போட்டு வச்சுட்டு கம்ப்ளீட்டாக மறந்துட முடியாது. ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கணும்னா அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, கடன் வாங்குறாங்களா, கடன் எதுக்காக வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்பப்போ கவனிக்கணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த ஸ்கீம் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்கா, இதை பக்கத்தில் உள்ள மற்ற ஃபண்ட்ஸோட இது கம்பேரபிளாக இருக்கா, இந்த ஃபண்ட் மேனேஜர் இன்னும் இருக்காரா, அவர் போயிட்டு வேறு ஆள் வந்துட்டாரா, இப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். அப்போது ஒரு 20-30 ஸ்கீமு, 30-40 கம்பெனி ஷேர்ஸ் நம்ம கையில் வச்சுருந்தோன்னா நம்ம எப்படி இதெல்லாம் ஒழுங்காக ரிவ்யூ பண்ண முடியும்? அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணி ஒரு 5-6 அந்த அளவில் வச்சுக்கிட்டா தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்.
ஓடிடிக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், பாட்டு கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, யூடியூப் கிளாஸ் ஏதாவது, அதுக்கப்புறம் ஜிம், இதுக்கெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். அது மாத்திரம் இல்லை, அதையெல்லாம் ஆட்டோமேட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக மாதம் மாதம் பணம் போகிற மாதிரி பண்ணியிருப்போம். இந்த கொரோனா காலத்தில் நம்ம ஜிம்முக்கு போகணுமோ இல்லையோ, நம்ம பணம் மாத்திரம் தவறாமல் போயிட்டு இருந்தது. ஸோ தயவு செஞ்சு ஒரு லிஸ்ட்டு போட்டு தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த மினிமலிசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க லோ பை பீரியட், நோ பை பீரியட் அப்படின்னு 2 பீரியட் ஃபாலோ பண்ணுறாங்க. நோ பை பீரியட்னா வருஷத்தில் ஒரு மாதம் இல்லைன்னா 2 மாதம் பேசிக் நெசசிட்டிஸ், ரெண்ட்டு, சாப்பாட்டுக்கு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் மெடிக்கல்ஸ், இந்த 4 செலவு மாத்திரம் பண்ணுவாங்க. மித்த எந்த செலவும் அது அனாவசியமாக பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லோ பை பீரியட் அப்படின்னா அது ஒரு மாதமோ 2 மாதமோ இந்த பேசிக் நெசசிட்டிஸோட கூட டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் சொல்வோம் இல்லையா, ஒரு ஆசைக்காக செலவழிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தோட நான் ஒரு மாதத்தில் 4 தடவை ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை 2 தடவையாக குறைச்சிக்கிறது, 50% அதை கட் பண்ணுறது. இதை லோ பை பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நோ பை பீரியட், லோ பை பீரியட் ஃபாலோ பண்ணோன்னாக்கா கணிசமான செலவுகள் கண்டிப்பாக குறையும். இது தவிர வீட்டில் வேண்டாமல் குமிஞ்சிருக்கிற ஃபர்னிச்சர்ஸு, முதல்ல சொன்ன மாதிரி புக்ஸு, டூல்ஸு, ஹோம் அப்ளையன்சஸ், இது எல்லாத்தையுமே நம்ம குயிக்கர் மாதிரி ஆப்பில் போட்டு விற்றுட்டோன்னா பணம் ஒரு பக்கம் வரும், அது வேறு விஷயம். வீடு முதல்ல அடைசல் இல்லாமல் ஸ்பேஷியஸாக இருக்கும். 2வது, பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடைக்கு கூட போகிறதுக்கு பைக்கோ ஸ்கூட்டரோ எடுக்காமல் நடந்து போக படித்தோன்னா நம்மளோட ஹெல்த் மெயின்டைன் ஆகும். 3வது, அந்த புக்கு படிக்கிற பழக்கம் உள்ளவங்க இ புக், ஆடியோ புக்கு, கிண்டில் இல்லை இ பேப்பர் இந்த மாதிரி படித்து பழகணுன்னா செலவும் குறையும், வீட்டில் குப்பையும் சேராமல் இருக்கும். இன்னும் அதோட முக்கியமாக ஒன்று, நம்ம எல்லாருமே அநேகமாக வெளியே போகும்போது கையில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஜஸ்ட்டு அங்கே போய் ஒரு பாட்டிலில் வாங்கி குடிச்சிட்டு அதை அப்படியே போட்டுட்டு வந்துடுறோம். இது நம்ம பாக்கெட்டுக்கும் கேடு, சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்பவே கேடு. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் யோசித்து நம்ம இந்த மினிமலிசத்தை ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத பொருளை வாங்க போனால் தேவையான பொருளை விற்க நேரிடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஷ்டத்துக்கெலாம் நம்ம ஆளாகாமல் நம்மளை கண்டிப்பாக அந்த மினிமலிசம் காப்பாற்றும்.